இதுல ஃபர்ஸ்ட் எதுன்னா நம்ம பிரதமர் மோடியின் மாநிலமான குஜராத் தான். இன்ஃபேக்ட் மோடியின் மாநிலம் சொல்றது அதானியின் மாநிலம் சொல்லலாம். ஏன்னா அங்க நிறைய சீட்ரேட் ஆக்டிவிட்டி இருக்கு. மகாராஷ்டிராவை தள்ளிட்டு அவங்க வந்து இந்த கல்ஃப் இந்த இந்த யூரோப்ல வர ட்ரேட் நிறையவே இவங்க யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மினரல் பெல்ட்டுக்கு இவங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கு. எப்படி பாராதீப்க்கு வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும், அதே மாதிரி சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ்க்கு வந்து குஜராத்துக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இங்கே மைனிங் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையவே பண்றாங்க, இம்போர்ட்ஸ் நிறைய பண்றாங்க. குஜராத்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜர் போர்ட் இருக்கு, காண்ட்லா போர்ட். இது இல்லாம நிறைய நான் மேஜர் போர்ட்ஸ், இன்ஃபேக்ட் 41 நான் மேஜர் போர்ட்ஸ் வந்து குஜராத்ல இருக்கு. இந்த ஹசாரியா போர்ட்டு, அதுக்கப்புறம் தஹேஜ் போர்ட்டு, பிப்ராவ் போர்ட்டுன்ற மாதிரி நிறைய இருக்கு. அந்த பேர்கள் கொஞ்சம் மிஸ்பெல் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து குஜராத்தோட ஆனுவல் கார்கோ ஹேண்ட்லிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 584 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ அவங்க ஆனுவலி ஹேண்டில் பண்றாங்க. அது 2வது இடத்துல இருக்க மாநிலத்துல 2 மடங்கு கூடுதலாக கார்கோ ஹேண்டில் பண்றாங்க. ஸோ குஜராத் எக்கானமி ஒரு மெயின் பேக் போன் இந்த சி பேஸ்ட் எக்கானமி தான். இதை வந்து சேலஞ்ச் பண்ற பொசிஷன்ல எந்த ஸ்டேட்டுமே இல்லை. ஸோ அதனால இப்போ குஜராத் வந்து இந்த சீ ட்ரேடின் கிங்கா இந்தியாவில் செயல்படுறாங்க. அதனால தான் குஜராத்தில் அவ்வளோ ப்ரைவேட் பிளேயர்ஸ், அவங்க கார்பரேட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க.